சக்திவிகடன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரோதி வருடம் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு வருடப்பிறப்பு. இந்த வருடப்பிறப்பில் என்னெல்லாம் சிறப்பு, இதை எப்படி நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வருடமும் சூரியன் மேஷ ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் நம்ம அந்த வருடப்பிறப்பாக கருதப்படுகிறது. ஸோ இந்த 12 மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுது அதனினுடைய அந்த பெயர்களும் அதை வைத்து தான் நமக்கு வந்திருக்கிறது. இந்த குரோதி ஆண்டு, இப்போ பிறக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டு பஞ்சாங்கத்தில் 38வது வருஷம் நமக்கு இப்போ பிறக்குது. இந்த ஆண்டு ஆரம்பம் ஒரு தமிழ் புத்தாண்டினுடைய ஒரு காலை வேளையில் நம்ம என்னெல்லாம் அன்றைக்கி முறைகளில் வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னா, முதல் நாள் இரவே என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய நிலக்கண்ணாடி, இந்த நிலக்கண்ணாடியை வைத்து நாம் பூஜை பண்ணுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கேரளா மக்களுமே பார்த்திங்கன்னா இதை விஷு அப்படின்னு சொல்லி விஷு கனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலக்கண்ணாடியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி என்பதை சூரியனுக்கு அதிபதியாக இருப்பது தான். ஸோ நம்ம என்ன பார்க்குறோமோ அதை திரும்பி நம்ம இடத்தில் கொடுப்பது, அதை ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கண்ணாடி என்பது சூரியனுக்கு உண்டான ஒரு வஸ்து. அதனால் அந்த நிலக்கண்ணாடிங்கிறது மகாலட்சுமி மாதிரி. இந்த நிலக்கண்ணாடிக்கு தான் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த நிலக்கண்ணாடிக்கு மாலைகள் பூவெல்லாம் போட்டு நிலக்கண்ணாடிக்கே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆபரணங்கள் அந்த கண்ணாடிக்கு வைப்பாங்க. ஸோ நம்மளுடைய பூஜை அறையில் எங்கே நம்ம விளக்கேற்றுறோமோ அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நிலக்கண்ணாடி வைத்து அதன் முன்னாடி நம்ம ஒரு நல்ல இதில் நம்ம பயன்படுத்துகிற வகைகள் எல்லாமே எதுலேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கக்கூடாது, இரும்பு சம்மந்தப்பட்டது எதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த கண்ணாடி கூட அந்த ஃப்ரேம் ஒரு மரத்தினால் ஆன ஒரு கண்ணாடி தான் பெரும்பாலும் இந்த பூஜைக்கு வைக்கிறார்கள். இந்த வெள்ளி தட்டோ அல்லது செப்பு தட்டு, பித்தளை தட்டு, இதில் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள். இந்த பாக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த முழுதுமாக இருக்கக்கூடிய அந்த பாக்கு தான் அன்னைக்கு அந்த விஷு கனியில் நம்ம வைக்கிறது. ஸோ இந்த வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் இது எல்லாமே 7 அப்படிங்கிற கணக்கில் வைத்தால் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு மங்களகரமாக இருக்கும். குடும்பத்தில் எப்பொழுதுமே அந்த வருடம் முழுவதும் நமக்கு சுபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த வெத்தலை, பாக்கு, மஞ்சளை தவிர முக்கனிகள் வைக்கிறது. மா, பலா, வாழை. இது ஒரு கிண்ணத்தில் நம்ம இந்த முக்கனிகளையும் சேர்த்தே வைக்கிறது தான். அதனால் ஒரு வாழைப்பழம், ஒரு பலாப்பழ சொலை, ஒரு மாங்கனி. ஸோ எல்லாமே முழுசாக ஒரு மாம்பழம், ஒரு பலா சுளை மற்றும் ஒரு வாழைப்பழம். ஸோ மா, பலா, வாழை இது 3ம் வைத்து அதற்கு பிறகு அந்த தட்டில் நம்ம மட்டை தேங்காய் வைக்கணும், உரிக்காத அந்த மட்டை தேங்காய். அதோடு சேர்த்து புஷ்பங்கள் வைத்து வேறு என்னெல்லாம் இதில் நம்ம வைக்கலாம் அப்படின்னா, புதுசாக இருக்கக்கூடிய அந்த பணக்கட்டு, நம்ம உபயோகப்படுத்தாமல் புதிதாக இருக்கும் இல்லையா அந்த கட்டுகள், 100 ரூபா கட்டோ 200 ரூபா கட்டோ இல்லை 50 ரூபா கட்டோ ஏதோ ஒன்று முழுமையாக இருக்கக்கூடிய அந்த பணம் ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக நம்ம காயின்ஸ் நிரப்பி வைக்கலாம். இந்த காயின்ஸ் நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 1 ரூபா காயினாக இல்லாமல் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா செப்பில் இருக்கக்கூடிய காயின்ஸோ இல்லை வெள்ளியில் இருக்கக்கூடிய காயின்ஸோ இருந்தால் அதை பூஜையில் அந்த கிண்ணம் நிரம்ப வைக்கிறது. ஸோ இந்த தட்டு எல்லாமே எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, முழுமையான மங்கள பொருட்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த வருடம் முழுவதும் இது காலையில் நம்ம கண் விழிக்கும்போது, இன்ஃபேக்ட் இது நம்ம முகம் கழுவாமல் பல்லு விளக்காமல் அப்படியே அந்த விஷுவை நம்ம அப்படியே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் ஒரு வழக்கமாகவே இருந்தது. ஏன்னா காலையில் அந்த சூரியன் மேஷத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த வேளையில் நாம் கண் விழித்து இந்த கண்ணாடியின் மூலமாக அந்த விஷு கனிகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய வீடுகளில் என்றைக்குமே வருடம் முழுவதும் நமக்கு ஒரு சுபமான ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். ஸோ செல்வம் மட்டும் இருந்தால் பத்தாது, நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் இல்லையா. அதைத்தான் உணவாக கொடுத்தார்கள். இந்த உணவில் அன்றைக்கி முக்கியமாக என்ன கொடுத்தாங்கன்னா, நிம்ப குசும்ப பக்ஷணம்னு சொல்லக்கூடிய வேப்பம்பூ பச்சடி.
இந்த வேப்பம்பூ பச்சடி எதற்காகனா அறுசுவையும் அதில் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து எப்பொழுதுமே சந்தோஷம்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. இந்த வருடத்தில் உனக்கு துக்கமும் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இது எல்லாத்தையும் நீ சமமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்படிங்கிறதுனால அந்த வேப்பம்பூவை எப்படி சமைச்சாங்க, மரத்திலிருந்து பச்சையாக எடுத்த அந்த பூ, அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த பூ. ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் மாறுது, பருவம் வந்து மாறுது. வசந்த காலம் முடிந்து நமக்கு வெயில் காலம் வரதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுடைய உடம்பில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேப்பம்பூவை அந்த சமையலில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மரத்துலேருந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த வேப்பம்பூவை எடுத்து அன்றைய தினத்தில் அதை ஒரு மாங்காயோடு சேர்த்து மற்றும் புளி, வெல்லம், ஸோ அறுசுவையும் இருக்கக்கூடிய அந்த பச்சடியை சமைத்து இறைவனுக்கு அன்றைக்கி அதை கண்டிப்பாக அந்த வருட பிறப்பில் மற்ற எந்த பண்டிகையிலையுமே நம்ம வந்து வேப்பம்பூ சேர்க்கறது கிடையாது. ஆனால் அந்த தமிழ் வருட பிறப்பு அந்த முதல் நாளில் கசப்பையும் சேர்த்துக்க சொல்லி நம்ம முன்னோர்கள் வைத்ததற்கு காரணம் என்னென்னா, வாழ்க்கை என்பது வெறும் ஒரு சந்தோஷமோ ஒரு இனிப்பானதோ கிடையாது. உனக்கு கசப்பு நிகழ்வுகளும் அந்த வருடத்தில் வரத்தான் செய்யும். அதனால் அதை எப்படி பக்குவமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியாக இந்த வேப்பம்பூ நமக்கு சேரணும் அப்படிங்கிறதும் ரொம்பவும் அழகாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு புத்தாண்டுலேயும் நம்ம இதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக அன்றைக்கி பஞ்சாங்கத்தை நம்ம வந்து சுவாமி சன்னதியில் வச்சு அந்த பஞ்சாங்கத்தை அன்றைய தினத்தில் படிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால் உங்களுக்கு என்ன முடிஞ்சதோ என்ன தெரிஞ்சதோ அந்த குரோதி வருடத்திற்கான பஞ்சாங்கத்தையும் அன்றைக்கி அந்த நம்ம தட்டு வைக்கிறோம் இல்லையா, வெத்தலை, பாக்கு, தேங்காய் எல்லாம் அதோடு சேர்த்து இந்த பஞ்சாங்கத்தையும் வைத்து அன்றைய தினத்தில் ஒரு ஜோதிடருக்கு, உங்களுடைய குடும்ப ஜோதிடருக்கு அந்த பஞ்சாங்கத்தை வாங்கி அவங்களுக்கு வஸ்திரத்தோடு சேர்த்து அதை தானம் பண்ணணும் அப்படிங்கிறது பண்டைய முறையில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜோதிடர்கள், உங்களுடைய குடும்பத்தில் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் உங்களுக்கு அவங்கள நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தால் அன்றைய தினத்தில் வஸ்திரத்தோடு சேர்த்து இந்த பஞ்சாங்கத்தையும் நீங்கள் தானமாக கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டியது இந்த நொம்ப குசும்ப பக்ஷணம்னு சொல்லக்கூடிய வேப்பம்பூ பச்சடி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த குரோதி ஆண்டு நம்மளுடைய இந்த வருட பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சந்திரன் இருக்கிறாரு. ஸோ வருட பிறப்பே வந்து ரொம்ப ஒரு மன நிறைவோட ஒரு சந்தோஷத்தோடு இந்த வருடம் பிறக்குது. வருடம் முழுவதும் நல்ல ஆரோக்கியமும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் இந்த வருடத்தில் நல்ல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வருட பிறப்பில் நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.